எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதான் கோவில். முருகா நம்புறேன். வெல்கம் பேக் டு மக்களே. நான் உங்கள் டிடிஎஸ் பேசுகிறேன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, நாமக்கல் மாவட்டம் அளவாய் மலை, அங்கே தான் மக்களே வந்திருக்கோம். அதாவது முருகன் கோயிலுக்கு தான் மக்களே வந்திருக்கோம். வாங்க மலை ஏறிக்கிட்டு இந்த கோயிலோட வரலாறு என்ன, இந்த கோயில் எங்கே இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். மலையோட ஸ்டார்டிங்லேயே விநாயகர் இருக்கார். இவரை சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கு மக்களே. ஃபுல்லாக அடர்ந்த காடு தான் இந்த அளவாய் மலை. இந்த மலையோட உயரம் வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒரு 3000 அடி மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 படிகள் இருக்கு மேலே. இங்கே பாருங்களேன், இங்கே பந்தல்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி இதுனா, கார்த்திகை மாதம் வந்து இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் மக்களே. இந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாம் மக்களாக தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் வந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் தனியாக மலை ஏற போகிறோம். இந்த மலை ஒரு கிழக்கு தொடர்ச்சி மலை மக்களே. ஃபுல்லாக டீப் ஃபாரஸ்ட்டு தான். படிகள்லாம் சிறியதாகவே இருக்கும் மக்களே. நம்ம அதிகம் சிரமப்பட்டு ஏற மாதிரி இல்லை. ஆனால் வந்து கோவில் வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் மக்களே. கோவில் மலை உச்சியில் இல்லாமல் இடையிலே இருக்கும் மக்களே. இந்த கோவில் வந்து மலைக்கு இடையிலே இருக்குது. இந்த அளவாய் மலையை வந்து கொங்கண மலை அப்படின்னு சொல்கிறாங்க. கொங்கண மலைன்னு சொல்கிறாங்கன்னா, கொங்கண சித்தர் அப்படிங்கிறவர் வந்து இங்கே வந்து நீண்ட காலமாக வந்து இங்கே மலையில் இருந்து தவம் பண்ணதாகவும், அதனால் இந்த ஊருக்கு வந்து கொங்கணகிரி, அதாவது கொங்கணகிரி மலை, கொங்கண மலை அப்படின்னு சொல்கிறோம். ஐயப்ப மலை அப்படியே நாமக்கல் மாவட்டம் ஐயப்ப மலையில் இருக்க முருகனோட சிலை வந்து இங்கே தான் பல சித்தர்கள் ஒன்று கூடி செஞ்சு நம்ம வையப்ப மலையில் வச்சதாகவும் சொல்கிறாங்க. இங்கே இருக்க முருகன் வந்து நவபாசனத்தில் செஞ்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. நம்ம அப்படியே ஏறிக்கிட்டு இதோட ஒவ்வொரு வரலாறு என்ன அப்படியே நம்ம தெரிஞ்சுட்டே போவோம். இன்னும் ஒரு 950 படிகள் ஏறணும் மக்களே. பாருங்கள், அங்கங்கே இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ படிகள் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கோயில் தெரியுதா என்னன்னு தெரில, மறைச்சிக்கிச்சு. அடர்ந்த வனப்பகுதி. படிகள் எல்லாமே சிறியதாக தான் மக்களே. ஆனால் கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது, அவ்வளோதான். கொஞ்சம் கடினமானது. புதுசாக யாராச்சும் ட்ரெக்கிங் ஆசைப்படுறவங்க வந்து இந்த மலையை ட்ரை பண்ணலாம் மக்களே. இந்த மலை வந்து தமிழக வனத்துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மலையில் வந்து நிறையா வனவிலங்குகள் இருக்கா மக்களே. இங்கே வந்து குரங்கு இருக்குது, நரி இருக்குது, மலைப்பாம்பு இருக்குது மக்களே. இந்த மலையில் தனியாக வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே வாங்க. நிறையா விஷ ஜந்துக்கள் இந்த மலையில் நிறையா இருக்காமா. கீழே சொல்லி தான் அனுப்புனாங்க, தம்பி பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க தான் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நம்மளும் சேஃபாகவே போவோம். இந்த மலையில் ஒரு காலத்தில் வந்து கரடியும் நரியும் இந்த மலையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. காலப்போக்கில் அது எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மையாக போயான்னு தெரியல. ஆனால் வந்து நேரம் வந்து மலைப்பாம்புகள் ராஜநாகம் இது மேலே இருக்குங்க மக்களே. இந்த மலையில் நிறையா மரையாட்டுகள் கூட இந்த மலையில் காணப்படுது. மழை ரொம்ப செங்குத்தாக இருக்கும். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, ஆனால் லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு நம்ம மலை ஏறுவோம். மழை ரொம்ப செங்குத்தாக இருந்தாங்களா, நம்ம ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மலை ஏறுறோம் மக்களே. கொஞ்சம் தண்ணி தாகம் அதிகமாகிடுச்சு,
அதனால் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் பழம் ஒன்று கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன், வாழைப்பழம் கொண்டு வந்திருந்தேன். அதை சாப்பிட்டு இப்போ அப்படியே மலை ஏறிட்டுருக்கேன். இங்கே ஒரு சின்னதாக ஒரு கல் மண்டபம் ஒன்று இருக்குது மக்களே. இந்த மாதிரி மண்டபம் இருக்கிறதுக்கு பேர் வந்து இளைப்பாரி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. மலை ஏறி வரவங்க மழை அதிகமாக இருந்தாவோ இல்லை வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த இடத்துல உட்காந்து நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. இன்னும் 750 படி ஏறணும் மக்களே. இது அந்த இளைப்பாரி மண்டபம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து 2 வழி போகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன படியமாக இருக்கு மக்களே. இது எதுக்குன்னு தெரியல. வாங்க என்னவா இருக்குன்னு பார்த்தரலாம். ஆக்சுவலாக இது ஒரு புத்து மக்களே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து இது ஃபுல்லாகவே ஒரு புத்து. இந்த சின்னதாக ஒரு ஒரு கல்லுலேயே ஒரு சாமி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. சரி வாங்க மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்க, குடிநீர் தேவைக்காக அங்கே வந்து பைப்பெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு இங்கே அதில் எதுவும் இல்லை. கீழேருந்து பைப்பு மேலே போகுது மக்களே. மலை மேலே வரைக்கும் தண்ணி தேவைக்காக மேலே போகுது. அந்த வழியாக தான் மக்களே வந்தோம். இந்த அளவாய் மலை, இந்த மலையிலையும் சரி இதை சுற்றியும் சரி கிட்டத்தட்ட ஒரு 12 கோவில்கள் இருக்குது மக்களே. 12 கோவில் இருக்குது. பல சித்தர்களோட ஜீவ சமாதி இந்த மலையில் இருக்குது. நிறைய நீர்ச்சுனைகள் இருக்கா மக்களே. நான் கூகுள் விக்கிபீடியாவில் பார்த்தேன். இந்த மலையில் வந்து இதை சுற்றியுமே நிறையா நீர்ச்சுனைகள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. கண்டிப்பாக நான் உங்களுக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி மலை ஏறிட்டோம் மக்களே. பாதிக்கு பாதி மலை ஏறிட்டோம். படிகள் எல்லாமே இப்போது நவீன காலத்தில் போட்ட படிகள் மக்களே. இந்த மலையில் இன்னொரு மிகப்பெரிய அதிசயம் என்ன பாருங்களேன். இந்த மலை மேலே பனை மரம் இருக்குது மக்களே. பனை மரம் என்றைக்குமே மலை மேலே இருக்காது, கீழே சமவெளியில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து மலை மேலே இருக்குது மக்களே இந்த பனை மரம். நிறைய மூலிகை செடிகள் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஈச்ச மர செடி உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் சின்ன சின்ன காயாக இருக்கும் மக்களே. சிவப்பு கலரில் இருக்கும், அப்புறம் கருப்பு கலரில் மாறும். நிறையா செடி இருக்குது மக்களே. நிறையா மருத்துவ குணம் மிக்க செடிகளும் நிறையா தாவரங்களும் இந்த மலையில் நிறையாவே இருக்குது. இந்த மலையில் வந்து பெருமாள் கோவிலும் இருக்குது, முருகன் கோவிலும் மலையில் இருக்குது மக்களே. இங்கே ஒரு பாறை ஒன்று இருக்குது. இங்கே இருக்க மக்கள் வந்து இந்த பாறையை தான் வந்து பெருமாளாக நினச்சி புரட்டாசி சனிக்கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க மக்களே. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கீழே பில்டிங் மாதிரி இருக்கு மக்களே, அங்கேருந்து தான் நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மக்களே. இன்னும் ஒரு அரை மணி நேரம் நிற்காமல் அப்படியே ஏறினோம்னா ஏறிடலாம். நம்ம ஒரு 500 படியை தாண்டி வந்துட்டோம். அதாவது பாதிக்கு பாதி ஏறிட்டோம் நம்ம. அது வரைக்கும் படிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு மக்கள். ஆனால் இதுக்கு மேலே வர படி எல்லாமே செங்குத்தாக இருக்குது. படிகளும் கொஞ்சம் பெரிதாகவே இருக்குது மக்கள். அது வரையும் நம்ம ஈஸியாக ஏறிட்டோம். இது கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்குது. திருஞான சம்பந்தரால்
இங்கே வந்து தேவார பாடல் பாடப்பெற்ற தலம் மக்களே இந்த கோவில். பாருங்களேன், இந்த வேர்கள்லாம் பாருங்களேன். இந்த பகுதியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு மக்களே. நம்ம ஒரு 6-7 மலைக்கிட்ட நம்ம ஏறி இருக்கோம். ஆனாலும் இந்த இடம் கொஞ்சம் அந்த மலையை மற்ற மலையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சற்று வித்தியாசமாகவே இருக்கு மக்களே. இந்த மலையெல்லாம் கீழே சரியான பள்ளம் மக்களே. இந்த மரம் ஃபுல்லாக இதாகிடுச்சு மக்களே. மரம் ஃபுல்லாகவே வறண்டுருச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு அதிசயம்னா, இந்த பாருங்கள், அங்கங்கே எல்லாம் வண்டுகள் துளையிட்டு மரம் ஃபுல்லாகவே மக்கிடுச்சு மக்களே, பட்டு போயிடுச்சு. ஆனால் மேலே வந்து இன்னமும் துளிர் விட்டு மேலே வந்து இலைகள் இருக்குது மக்களே. கீழே மரம் ஃபுல்லாக பட்டு போச்சு, ஆனால் மேலே வந்து உயிரோட்டமாக இருக்குது. பாருங்கள், இந்த மலையில் என்ன ஒரு அதிசயம்னா நிறைய உள்ள வண்டுகள் இருக்குது மக்களே. அந்த கதம்பவுண்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த வண்டுகள் நிறையா இருக்குது. இந்த பாருங்கள், இந்த மலையில் நிறையா அரளிப்பூச்செடிகள் நிறையா இருக்குது. இடம் சரியான ஏத்தம் மக்களே. ரொம்ப ரொம்ப அப்படியே 90 டிகிரியில் மேலே ஏறுது. ரொம்ப செங்குத்தாக இருக்குது. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் அதில் ஒரு கால்வாசி கூட யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம மலையை வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கால்வாசி தூரம் தான் மக்களே மலை. அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். முக்கால்வாசி நம்ம மலை ஏறிட்டோம். இந்த மலை ஏறும்போது எனக்கு ஐயர் மலை ஏறும்போது என்ன ஒரு இது இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் மக்களே. ஆனால் இது ஃபுல்லாக வந்து வனம், ஃபுல்லாக காடு, ஃபுல்லாக மலை. நிறையா தேக்கு மரம் கூட இங்கே நிறையா இருக்குது மக்களே. நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதுதான் கோவில். ஆனால் அந்த சைடு ஒரு வழி ஒன்று போகுது மக்களே. இது எனக்கு தெரிஞ்சு இந்த மலையோட பழைய வழியாக தான் இருக்கணும். நான் உங்களுக்கு வரும்போது இது என்னென்னு காட்டுறேன். அங்கே நம்ம மேலே கோவிலுக்கு போவோம். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்து சாதிச்சிட்டோம், மலை ஏறிட்டோம். இங்கே வந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. இந்த வழி என்னென்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன் மக்களே. கீழே இறங்கும்போது இந்த வழி என்னென்னு காட்டுறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வந்து முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம் மக்களே. கோயில்கிட்ட வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே இங்கே ஒரு சிலை ஒன்று இருக்குது. இது என்ன சிலைன்னு சரியாக தெரியல மக்களே. இந்த சைடு இருக்க பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ராகு கேது விநாயகர். உங்களுக்கு தெரியுதா? முருகன் சிலை மக்களே. இது முருகன் ஆண்டியாக நிற்கிற மாதிரி சிலை இருக்குது. இது வந்து ராகு, இது கேது. இது பக்கத்தில் ஒரு சிலை மாதிரி ஒன்று இருக்கும் மக்களே. இங்கே எப்போதும் போல் நம்ம விநாயகர் இருக்கார். நம்ம கோயில்கிட்ட வந்தோம்னா
இந்த இடத்துல ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. இதுதான் மக்களே அளவை மலை பால சுப்பிரமணி சுவாமி கோயில். இந்த கோயில் இப்போ தான் திருப்பணி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. நிறையா செங்கற்கள்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு கோவில் தெரியுதா? இந்த கோயிலோட கல்மண்டபம். இதில் தான் மக்களே முருகப்பெருமானார் இருக்கார். உங்களுக்கு உள்ளே தெரியுதா என்னன்னு தெரியல, சரியா இருட்டாக இருக்குது. எனக்கு தெரியுது, ஆனால் கேமராவில் தெரியல. உள்ள சிவன் கூட இருக்கான்னு நினைக்கிறேன் மக்களே. ஒரு நந்தி சிலை ஒன்று இருக்குது, மயில் இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்னேன்ல, இது ஒரு தொடர்ச்சி மலைங்க, தொடர்ச்சி மலை. பாருங்கள், சுற்றி அப்படியே எந்த சைடு வந்தோம்னா அந்த சைடு ஒரு பாதை ஒன்று போகுது, அந்த சைடு ஒரு பாதை, இந்த சைடு பாதை. இங்கே பாருங்க, குடிநீருக்கு இங்கே பிரச்சனை இல்லை மக்களே. தண்ணி இருக்குது, தண்ணி வசதி இருக்குது, தொட்டி இருக்குது. நல்ல தண்ணி தான் மக்களே. கீழேருந்து மேலே வருது அந்த தண்ணி. இங்கே வாங்க, அங்கே ஒரு சின்ன ஒரு அருவி மாதிரி ஒன்று இருக்குது, அதை என்ன போய் பார்த்துருவோம். வழுக்குது மக்களே, என்னத்துக்கு பல்லக்க விட்டு விழுந்துருப்பேன். இங்கே பாருங்களேன் அதிசயத்தை. மேலே மழை பெஞ்சால் வர தண்ணி எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகுது மக்களே. பாருங்கள், மேலே அங்கேருந்து வருது தண்ணி. பாருங்க, தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நல்லா வா மக்களே, இதெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. இந்த தண்ணி அப்படியே ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த வழியாக அந்த பைப் வழியாக அப்படியே போகுது. இந்த படி என்ன மேலே போகுது, எது வரைய போகுதும் பார்ப்போம். முடிஞ்ச வரைய மேலே ஏறுவோம். இங்கே ஒரு சின்ன பில்டிங் மாதிரி ஒன்று இருக்குது. வா, இது என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அங்கங்கே சுனை இருக்குது பாருங்களேன், மாதிரி போகுது மக்களே. இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி கல்லாலேயே வந்து செதுக்கியிருக்காங்க இந்த ஆஞ்சநேயர் சிலையை. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்களேன். இவங்க நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக இருந்தால் நம்ம குளிச்சிருக்கலாம். கீழே ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று போகுது, உங்களுக்கு தெரியுதா? ஜூம் பண்ணி கட்டுற பாருங்க, ரொம்ப தூரம் போகுதுன்னு நினைக்கிறேன். அது படிக்கிட்டு கூட வச்சுருக்காங்க, அந்த இதில் இறங்கி உள்ளே குளிக்கிற மாதிரி. சரி வாங்க, இதில் அந்த மலையில் வேறு என்ன இருக்கா, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்ப்போம்.
மேலே வழி இல்லை அந்த சைடு. இதெல்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கு மக்களே, பாறை ஏறதெல்லாம். அங்கங்கே இந்த மாதிரி நீர் இதாகுது. இதுக்கு மேலே நம்ம ஏறுறது டேஞ்சர் தான் நினைக்கிறேன். நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். பாருங்கள், இதுக்கு மேலே பாதையே இல்லை, ஃபுல்லாக மழை தான். விழுந்தோம்னா கீழே போய் விழுக வேண்டியதான். இருங்க, ஏறிட்டோம், ரிஸ்க் எடுத்துருவோம். நான் உங்களுக்கு எப்படி நிற்கிறேன்னு தெரியுது உங்களுக்கு? அது அந்த மலை டாப்புக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போவோம்.